அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, போன பதிவில் பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் 12 ராசி, அந்த 12 ராசிக்கான கிரகத்தை எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஜாதக கட்டத்தில் 12 லக்னம், அந்த லக்னத்துக்கான அதிபதி கிரகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இப்படி 12 கட்டங்களை நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இங்கேருந்து தான் லக்னம் தொடங்கணும், கடைசி எந்த இடத்துல தான் லக்னம் முடியணும். நம்ம 12 லக்னத்தை ஏற்கனவே மனசில் பதிஞ்சு வச்சுருந்துருப்போம். அதை அப்படியே மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம்னு இப்படி மனசில் நம்ம பதிஞ்சுக்கணும். மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கான அதிபதியான கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கான அதிபதியான கிரகம் சுக்கிரன் தான். மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கு சொந்தமான கிரகம் புதன் கிரகம்தான். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சொந்தமான கிரகம் குரு தான். கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் சனி தான். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் மட்டும்தான். கடக லக்னத்துக்கு சந்திரன் மட்டும்தான். இப்படி 12 லக்னம், 12 லக்னத்துக்கான கிரகத்தை நம்ம எப்படி மனசில் பதிஞ்சுக்கணும். இதே தான் 12 ராசிக்கும் இதே தான், அதே போல தான் 12 லக்னத்துக்கும் இதே தான். இதில் பாருங்கள், 12 கட்டங்கள், அந்த கட்டத்தில் இங்கேருந்து தான் தொடங்கணும், இங்கேருந்து தான் முடிக்கணும். பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் 12 ராசி. இதே தான் 12 லக்னமும். இதில் பிறக்கிற குழந்தைகள் வெவ்வேறான ராசியிலேயோ வெவ்வேறான லக்னத்திலேயோ பிறப்பாங்க. ஒரு சிலர் ஒரே ராசி ஒரே லக்னத்தில் கூட பிறப்பாங்க. மற்றபடி ராசிக்கான அதிபதியான கிரகமும் இதே தான், லக்னத்துக்கான அதிபதியான கிரகமும் இதே தான்.